2024 குரூப் 4 எக்ஸாம்ல தமிழ்ல இருந்து கேட்ட ஒரு 2 கொஸ்டின் பத்தி பார்த்துலாம் வாங்க. சோ அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல் புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க சரிங்களா. சோ இந்த 2 கொஸ்டின் பார்த்தா அந்த 2 கொஸ்டினுமே பார்த்தா தேம்பாவணி அப்படின்ற லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. ஒரே லெசன்ல இருந்து பார்த்தா 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா. சரி கொஸ்டின் பார்த்தலாம் வாங்க. கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க, தேம்பாவணியோட பாட்டுடை தலைவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. இதுக்கான ஆன்சர் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் வாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10th தமிழ் புக்ல தேம்பாவணி அப்படின்ற லெசன்ல பார்த்தோன்னா இங்க ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான், இவரை வந்து அருளப்பன் என்றும் குறிப்பிடுவர். இவரை கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யாருன்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க சரிங்களா. இதுல வந்து திருமுழுக்கு யோவான் சொல்லிட்டு சொல்ல, யோவான் மட்டும் சொல்றாங்க, அருளப்பன் சொல்லிட்டு சொல்லிருக்காங்க பாருங்க. அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா. சோ ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தலாம், தேமாவனுடைய பாட்டோடைய தலைவன் யாருன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதே லெசன்ல பின்னாடி புக் பேக்ல பாருங்க, கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் என்னும் யோசோப்பினை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் தான் இந்த தேம்பாவணி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இந்த சூசையப்பர் என்னும் யோசோப்பினை வந்து பார்த்தீங்கன்னா வலன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வலனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களா. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா தேம்பாவனுடைய பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்டா வலன் சரிங்களா. இங்க வலன் சொல்றீங்க கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் டி சரிங்களா. இப்போ இந்த மாதிரி டிஎன்பிசி வீடியோ தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இதே போல நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பாய்.